பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. ஏன் செல்வி, உங்க அத்தை மக சுமித்ரா வந்திருக்கதா சொன்னாங்களே, வீடு அமைதியா இருக்கிறத பார்த்தா யாரும் வந்த மாதிரியே தெரியலையே. வள்ளி, நீ கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் செல்வியும் சுமித்ராவும் சேர்ந்தா எப்படி அரட்டை அடிப்பாங்கன்னு. அம்புட்டு தொலைவுலேருந்து வந்தவங்க அதுக்குள்ளேவா கிளம்பிட்டாங்க? நானும் அதையே தான் கேட்டேன். இந்த பக்கம் ஒரு வேலையா வந்ததால ரொம்ப நேரம் இருக்க முடியாது, இன்னொரு நாள் வாரேன்னு கிளம்பிட்டா. வீட்டுல சின்ன குழந்தைய விட்டுவிட்டு வந்திருக்கால, அதான் நானும் அவளை போக விட்டுட்டேன். அது சரி. ஆனா இப்பதான் கல்லூரி விடுமுறைன்னு உங்க வீட்டுக்கு வந்து தங்கி இருந்து எல்லாரோடையும் பேசி சிரிச்சிட்டு போன மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள கல்யாணமாகி குழந்தையும் பிறந்துடுச்சு. அதுக்காக அப்படியே இருப்பாங்களா என்ன? அட, ஒரு பேச்சுக்கு சொன்ன செல்வி. ஆ வள்ளி, போன வட்டம் நீங்க அறுவடை செஞ்ச கம்பு பயிரை எனக்கு கொடுத்துருந்தியா, அதை சுமித்ராவுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். இந்த வட்டமும் கம்பு இருக்கான்னு கேட்டா, நான் எனக்கே தரலைன்னு சொல்லிட்டேன். தப்பா நினைக்காத செல்வி, இந்த வட்டம் கம்பை காலதாமதமா அறுவடை பண்ணிட்டோம். கம்பு பயிறு எங்களுக்கு புதுசுங்கிறதுனால அறுவடை செய்ய சரியான பதம் தெரியல. சரியா விற்பனை செய்யணுங்கிற முனைப்பிலேயே இருந்துட்டோம். அதனால யாருக்குமே கொடுக்கல. அறுவடை செய்ய சரியான பதம் ஏதுன்னு குழப்பம். அடுத்து வள்ளி, என்ன பள்ளிக்கூட பிள்ளைகிட்ட பாடத்துல என்னென்ன சந்தேகம்னு கேக்குற மாதிரி கேக்குற? கேள்விய நோட்ல வேற குறிச்சு வச்சுக்கிறியே. கேட்டதுக்கு பதில் சொல்லு வள்ளி, வேற என்ன? வேற என்ன, இதுக்கான இன்னும் பல தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சா நல்லா இருக்கும். சரியான தொழில்நுட்பம் தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து? செல்வி, என் குழப்பத்துக்கெல்லாம் பாடம் எடுக்க போறியா என்ன? நான் பாடம் எடுக்க போறதில்ல புள்ள. சிறுதானிய பயிர்களை பயிரிடுதல், பராமரிப்பு, பூச்சி மேலாண்மை, தொழில்நுட்பங்கள், இப்படி அதை பத்தின முழுமையான விவரங்களை வீட்டில இருந்தே தெரிஞ்சுக்க போறோம். அப்படியா? நீ சொல்றத பார்த்தா நம்ம வானொலியில இத பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்க போறோமா? சரியா சொன்ன. அதுவும் இந்த தொடர் நிகழ்ச்சி இன்னையில இருந்து தொடங்குது வள்ளி. அட, அப்புறம் என்ன, அந்த நோட்டு பேனாவையும் என்கிட்ட கொடு. இது எனக்கு தேவைப்படும், குறிப்பெடுக்கணும்ல. நீ போய் வானொலியை கொண்டா, நிகழ்ச்சிக்கான நேரம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியை கேட்போம். நிகழ்ச்சியை வைக்கிறேன் வள்ளி. லாபகரமான சிறுதானிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வி சுரேஷ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்குவோம். வேளாண்மை அறிவியல் மையம் என்ற அமைப்பு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் புதுடெல்லி மூலமாக அமைச்சிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 731 அறிவியல் மையங்கள் அந்தந்த மாவட்ட விவசாயிகள் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டுட்டே வருது. ஸோ இந்த மாவட்ட வேளாண் அறிவியல் மையங்களோட மிக முக்கியமான நோக்கம் வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு பயிர்லேயும் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது. இதில் அந்த மாவட்டத்தில் பிரதானமாக வரக்கூடிய பயிர்களில் புதிய தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி புதிய பயிர் ரகங்களை டெஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய திட்டங்கள் மூலமாக விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான். ஸோ முதல்நிலை செயல் விளக்க திடல்னு சொல்கிறோம். அதே மாதிரி அனுசரணை ஆராய்ச்சி திடல்கள் இருக்குது. அது இல்லாமல் மிக முக்கியமாக பயிற்சிகள், 1 நாள் பயிற்சி இருக்குது, அதே மாதிரி 5 நாள் பயிற்சி இருக்குது, 30 நாள் பயிற்சி இருக்குது. புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பயிற்சிகள் வேளாண் அறிவியல் மையங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே வராங்க. உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பிரதான பயிர் நெல், அதுக்கு அடுத்து வேர்க்கடலை, அதுக்கு அடுத்தது பயிர் வகை பயிர்களில் மிக முக்கியமாக உளுந்து, அது இல்லாமல் கரும்பு இருக்குது, காய்கறி பயிர்கள் இருக்குது, ஆடு மாடு கோழி கால்நடைகள் அங்கங்கே கொஞ்சம் விவசாயிகளும் வீட்டு தேவைக்காகவும் வளர்க்குறாங்க.
இல்லை பண்ணைகளில் வச்சும் வளர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரதான பயிர்களில் புதிய ரகங்கள், இப்போ விவசாயிகிட்ட ஒரு வேர்க்கடலை பற்றி கேட்டோம்னா என்ன ரகம் பயிர் பண்ணுறோம்னா நாட்டுக்கடலைன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அதெல்லாம் பார்த்திங்கன்னா 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட ரகம். அந்த ரகத்துக்கு ஈக்குவலாகவோ அதை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு மகசூல் தரக்கூடிய புதிய ரகங்கள்லாம் வந்தாச்சு. இப்போ தொழில்நுட்பன்ற போது திடீர்னு ஒரு பூச்சி பெருசாக தாக்கும், நெல்லில் புது பூச்சி ஒன்று வேர்க்கடலில் தாக்கும். அதே மாதிரி புது புது நோய்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. கடந்த 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கூட மக்காச்சோளத்தில் படைப்புழுன்னு ஒரு பூச்சி வந்தது. ஸோ அந்த பூச்சிலாம் இன்றைக்கி வந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் எந்த பயிரும் இருக்காது, எல்லாத்தையும் முழுமையாக அழிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பூச்சி நோய்கள் இருக்குது. அதே மாதிரி மண்வளம் சார்ந்த புதிய தொழில்நுட்பங்கள் இருக்குது. 65 வருஷமாக நிறைய ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், களைக்கொல்லிகள்லாம் உபயோகித்து நிறைய மண்வளத்தை பால்படுத்திட்டு வரோம். ஸோ அதை மீட்டெடுக்கக்கூடியான தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ விவசாயத்துக்கு ஆட்களை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் சின்ன சின்ன வேளாண் உபகரணங்கள், மெஷினரிஸ் நிறைய கண்டுபிடிச்சிட்டே வராங்க. அதை விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்கறது தான் வேளாண் அறிவியல் மையங்களோட மிக முக்கியமான வேலை. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மூலமாக 15,000லேருந்து 20,000 விவசாயிகளை ஒவ்வொரு வேளாண் அறிவியல் மையமும் ரீச் பண்ணுறாங்க. ஸோ அந்தந்த மாவட்டத்துக்கு பிரதான பயிர்களில் தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி புதிய பயிர் ரகங்களை தொடர்ந்து வெளியிட்டுட்டு விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம், அதே மாதிரி மும்மடங்கு மகசூல் அந்த பிளான் பண்ணிவிட்டு ஸோ தொடர்ந்து வேளாண் அறிவியல் மையங்கள் செயல்பாட்டில் வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 32 வேளாண் அறிவியல் மையங்கள் இருக்குது. நம்ம திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் மையம் 1991 தமிழ்நாடு கிராம வளர்ச்சி நிறுவனம் அவங்க கீழே இயங்கிட்டு வருது. இது எல்லாமே மத்திய அரசு நிதியுதவியோட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக தான் ஒவ்வொரு வருஷமும் நிறைய பயிற்சிகள், தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து செயல்படுத்திகிட்டே வரோம். ஸோ அந்த வகையில் இன்றிலிருந்து 13 வாரங்கள் எங்களோட தொழில்நுட்ப வல்லுநர்கள் சிறுதானியங்களில் பண்ணைப்பள்ளி வானொலி மூலமாக தொடர்ந்து உங்களிடையே சேரும். நமது பாரம்பரிய உணவு முறையில் சிறுதானியங்களை நிறைய உபயோகிச்சுட்டு வந்தாங்க. நம்ம தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி காலத்துலேருந்து கம்பு, சோளம், நெல், கேழ்வரகு, சாமை, திணை, பலவித பருப்பு வகைகள், அதை முக்கியமாக பார்த்திங்கன்னா கொள்ளு நிறைய யூஸ் பண்ணாங்க, நரிப்பயிறு நிறைய யூஸ் பண்ணோம். அது இல்லாமல் பலவிதமான காய்கறிகள், பழங்கள், இது நம்ம வாழும் சூழலுக்கு ஏற்ப பல்வித உணவு வகைகள் இடம்பெற்றிருந்தன. இதில் பார்த்திங்கன்னா பயிரிடப்பட்ட மற்றும் பயிரிடப்படாத பல உணவு பயிர்களையும் அடக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் காலப்போக்கில் நம்ம ஒரு சில உணவு பயிர்களை மட்டுமே, குறிப்பாக பயிரிடப்படும் உணவுப் பொருட்களை மட்டுமே தொடர்ந்து அதிகமாக பயன்படுத்திட்டு வரோம். இந்த மாற்றத்திற்கும் நமது ஆரோக்கியமான தொடர்பை அறிய நமது உணவில் தானியங்களின் முக்கியத்துவத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேணும். ஸோ நம்ம சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70-80% தானியங்கள் இடம் பிடிக்கின்றன. நமது மொத்த கலோரினா எனர்ஜிக்கு தேவையான கலோரி, அதே மாதிரி புரோட்டீன் சொல்லக்கூடிய புரத தேவையில் 50% தானியங்களிடமிருந்தே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஸோ நமக்கு தேவையான கால்சியம், இரும்பு மற்றும் நார்ச்சத்து பெருமளவு நாம் உண்ணும் தானியங்களிலிருந்தே கிடைக்கிறது. நம்ம எந்தெந்த தானியங்களை உணவாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்ம யோசித்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்ம உடல்நலக்கு நன்மை பயக்கும். வெறும் நெல், சோறையும் கோதுமையை மட்டுமே நம்ம பயன்படுத்தாமல் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டங்களை, முக்கியமாக நுண்ணூட்டச்சத்துக்களை இந்த நெல்லும் கோதுமையும் சாப்பிட்றதால மட்டுமே நம்ம பெற்றிருக்க முடியாது. ஸோ நமது உணவு பயன்பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம், ரத்த அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்குது, இதய நோய்கள் நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ கொரோனாவுக்கு அப்புறம் இந்த மாதிரியான சத்தான உணவை சாப்பிடணுன்ற ஒரு விழிப்புணர்வு நமது விவசாயிகள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சூழ்நிலையில் நமக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வாரி வழங்குகிற தானியங்களாக இருப்பது தான் சிறுதானியங்கள் சொல்கிறோம். சிறுதானியங்கள் இயற்கை எந்த மாதிரியான சூழ்நிலையும் எதிர்த்து விளையக்கூடிய ஒரு தானியங்கள். வறட்சி காலங்களில் தாங்கி வளரக்கூடியது, குறைஞ்ச நீரில் இது வளரக்கூடியது. அதே மாதிரி இதுக்கு அதிகமான உரங்களோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ இல்லை களைக்கொல்லியோ பயன்படுத்த தேவையில்லை. இப்போ நெல்லுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் சாகுபடி செய்ய தேவையான செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000-35,000 ஆகுது. நெல்லோட வயது நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும். கிட்டத்தட்ட 110 நாள், 120 நாள், 125 நாள். இதே பாரம்பரிய அரிசினா 150 நாள், 160 நாளும் போகும்.
சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் 70 நாளில் நீங்கள் வந்து சாகுபடி எடுத்துட முடியும். மற்ற தானியங்களை விட எல்லா விதமான சத்துக்களும் இந்த சிறுதானியத்தில் நிறைய கொட்டி கிடக்குது. கார்போஹைட்ரேட் சொல்கிறோம், புரதச்சத்து சொல்கிறோம், விட்டமின்ஸ் சொல்கிறோம், அதே மாதிரி மினரல்ஸ் சொல்லக்கூடிய எல்லா விதமான சத்துக்களும் வந்து சிறுதானியங்களில் அதிகமாக காணப்படுது. சிறுதானியங்கள்லாம் முதல்ல என்ன அளவில் சிறியதாக இருக்கும். ஸோ சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிறுதானியங்கள் குறுதானியங்கள்ன்ட்டு 2 வகையாக பிரிக்கிறோம். இப்போ குறுதானியங்கள்ன்ற போது மக்காச்சோளமும் சோளமும் குறுதானியங்கள் சொல்கிறோம். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் கேழ்வரகு, சாமை, வரகு, பனிவரகு, அதே மாதிரி திணை, குதிரைவாலி ஆகிய 6 பயிர்களை உள்ளடக்கியது தான் சிறுதானியங்கள்னு சொல்கிறோம். இது வந்து தமிழகத்தில் வந்து பரவலாக உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பரப்பளவு வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக எடுத்த சர்வே படி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சிறுதானியங்களுக்கான பரப்பு வந்து கிட்டத்தட்ட 3,34,00,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டு வருதுன்னு 2022 சர்வே காமிக்குது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 31.3 லட்சம் டன் அளவுக்கு சிறுதானிய உற்பத்தியும் நடந்துட்டு வருது. இதில் மிக பெரும்பான்மையான சிறுதானியம்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சோளம், கம்பு, கேழ்வரகு, அதே மாதிரி வந்து சாமை, மக்காச்சோளம் இதை மட்டும்தான் நம்ம தொடர்ந்து பயிர் பண்ணிட்டு வரோம். தமிழ்நாட்டில் வந்து விருதுநகர் மாவட்டம் சிறுதானியங்கள் பயிர் பரப்பில் அதிக இடத்த பெறுது. அதே மாதிரி மதுரையில் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, மிக முக்கியமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலையில் சாமை பரப்பளவு அதிகம். இப்போ திருவண்ணாமலையில் வந்து சாமைக்கு அடுத்து கேழ்வரகும் நிறைய பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2019-20 4000 ஹெக்டராக இருந்த சிறுதானிய பரப்பளவு 2024-25 பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 12,800 ஹெக்டர் அளவில் மும்மடங்கு பயிர் பரப்பு வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இதுக்கு காரணம் வேளாண் அறிவியல் மையத்தோட செயல்பாடும். நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா சிறுதானியத்துக்குன்னு ஒரு ஆராய்ச்சி நிலையம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தலில் சிறுதானிய மகத்துவ மையம் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அமைக்கப்பட்டு நிறைய ரகங்களை வந்து தொடர்ந்து வெளியிட்டு வராங்க. முக்கியமாக சொல்லப்போனால் சாமையிலையும் கேழ்வரகு, அதே மாதிரி வந்து திணையில் வந்து ATL 1, 2 என்ற மாதிரி ரகங்களை வந்து தொடர்ந்து வெளியிட்டு வராங்க. இது வந்து நம்ம பயன்படுத்துகிற நாட்டு ரகத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட 1.5லேருந்து 2 மடங்கு கூடுதல் மகசூல் கிடைக்கிறதா விவசாயிகள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. நம்ம திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் மையமும் சிறுதானியத்தை வந்து விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கடந்த 5 வருடங்களாக எங்களோட முதல்நிலை செயல் விளக்கத்திடலில் கீழே கிட்டத்தட்ட ஒரு 400-500 விவசாயிகளை தேர்ந்தெடுத்துட்டு இந்த மாதிரி புதுசாக வெளியிடப்பட்ட சாமை ரகங்களையும் கேழ்வரகங்களையும் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு நம்ம சொல்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மகசூலும் நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. அதே போல் சிறுதானியத்தில் என்ன சிறப்பியல்கள்னு பார்த்தோம்னா நமது ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி பண்ணுறது. நம்ம தினசரி சாப்பிட்ற நெல் அரிசியில் 100 கிராமில் பார்த்திங்கன்னா கால்சியம் 1 மில்லிகிராம் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இரும்பு சத்து சொல்கிறோம்ல அது வந்து 1.8 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 160 மில்லிகிராம் இருக்குது. சிறுதானியங்களில் பொறுத்த வரைக்கும் கேழ்வரகில் கால்சியம் 344 மில்லிகிராம் இருக்குது. அதே மாதிரி சாமையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து 9.3 மில்லிகிராம் இருக்கிறதா ஆய்வில் தெரிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பாஸ்பரஸ் வந்து திணையில் பார்த்தோம்னா 290 மில்லிகிராம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. நெல்லரிசிக்கு ஈக்குவலாக 100 கிராம் சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இது எல்லாமே. எனவே சிறுதானியங்கள் நமது உடலுக்கு தேவையான அனைத்து நுண்ணூட்ட சத்துக்களையும் நமக்கு கொடுத்து நமது உடலை மிகவும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது. மேலும் சிறுதானியங்களில் புரதச்சத்து நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். புரதச்சத்து வந்து உடல் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. ஸோ இதில் வந்து சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் புரதச்சத்தும் எல்லா சிறுதானியங்களுமே மிக அதிகமாக காணப்படுது. எல்லா சிறுதானியங்களுமே நோய் தடுப்பு மற்றும் மருத்துவ குணமுள்ளவைன்னு சொல்கிறாங்க. சிறுதானியங்கள் உணவாக உட்கொள்ளப்படும் போது உணவில் உள்ள குளுக்கோஸை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடலுக்கு தெரிகிறது. எனவே இது வந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறதுன்னு சொல்கிறோம். ஸோ நாங்களே வந்து இப்போது ஒரு சிறுதானிய முதல் விலை செயல் விளக்கத்திடல சாமையை லாஸ்ட் 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து விவசாயிகள் பயிர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட பின்னாடி இருக்கிற சத்துக்களையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். அந்த வகையில் நம்ம மனையியல் நிபுணர் வந்து ஒரு சர்வே எடுக்கும்போது சாமையில் வந்து நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால இருக்கிற குளுக்கோஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி அந்த சர்க்கரை டயாபெட்டிக்ன்ற சர்க்கரை நோயை மற்ற நெல் சாப்பிட்ற
பொதுமக்களோட கம்பேர் பண்ணும்போது சிறுதானியம் சாப்பிட்ற அந்த பொதுமக்களுக்கு டயபெட்டிக் வந்து குறைஞ்சி காணப்பட்டது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நார்ச்சத்து இந்த சிறுதானியங்கள் அனைத்தும் நிறைய காணப்படுகிறது. ஃபைட்டோ கெமிக்கல் மற்றும் ஃபைட்டோ ஆசிட் வந்து இருக்குது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சிறுதானியங்கள் வழிவகுக்குது. சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் பயிர் காலத்தில் 200 மில்லிமீட்டர் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து பெருசாக வந்து நீர் பாய்ச்ச தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பூச்சி நோய்கள் வந்து தாக்குறதும் மற்ற பயிர்களை காட்டிலும் மிக குறைவுன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் பூச்சிக்கும் நோய்க்கும் செலவு பண்ணுற செலவு வந்து இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பயிர் பராமரிப்பு நெல் மற்ற தானிய பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா களை எடுக்கிறது, பூச்சிக்கு நிறைய மருந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அறுவடைக்கு செலவு நிறையாகும். ஸோ அந்த வகையில் சிறுதானியங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெருசாக வந்து இது வரைக்கும் வந்து இல்லை. சிறுதானியத்தில் சாகுபடியில் இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து சிறுதானிய அறுவடைக்கு அப்புறம் வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து இயந்திரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தொடர்ந்து விவசாயிகள் எழுப்பிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது மொபைல் மில்லிங் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு புது இயந்திரங்கள், அதாவது நீங்கள் வந்து நடமாடும் மில்லிங் மிஷின் சொல்லிட்டு விட்டுருக்காங்க. இது வந்து குறைஞ்ச அளவில் வந்து இப்போ வந்து சப்ளைக்கு வந்து விட்டுருக்காங்க இந்த வருஷத்துலேருந்து. அதனால் சிறுதானியங்கள் சாகுபடி செய்கிற விவசாயிகள் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இது இப்போ லாஸ்ட் 2023 வந்து நம்ம ஐக்கிய நாடுகள் சபை வந்து சிறுதானியத்துக்கான ஆண்டுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2023 அதுக்கு முன்னாடி உள்ள பரப்பு வந்து 2023க்கு அப்புறம் வந்து நிறைய வந்து பரப்பு வந்து கூடியிருக்கு சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில். ஸோ அதே மாதிரி வந்து சிறுதானியத்திலேருந்து மதிப்பு கூட்டுற விகிதமும் ரொம்ப அதிகமாக இப்போ வந்து 2025 நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் சிறுதானியத்துக்குன்னு ஒரு பெருசாக ஒரு தனி செஷன் வந்து ஆரம்பித்து இயற்கை முறையில் சிறுதானியங்களுக்கு நிறைய விலை வந்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து சிறுதானிய சாகுபடியை விவசாயிகள் முன்னெடுக்கணும். அதன் மூலமாக நிறைய வருமானம் பார்க்கணும். லாபகரமான சிறுதானிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வி. சுரேஷ் அவங்க எம்புட்டு அருமையாக எடுத்து சொன்னாங்கல்ல. ஆமாம், தகவல்கள் பிரமாதமாக இருந்துச்சு. சிறுதானிய சாகுபடியில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, சிறுதானியம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு எல்லாத்தையுமே விவரமாக சொல்லிட்டாங்களே. இவங்க சொல்றத பார்த்தா சிறுதானியங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் போல. அப்ப நாங்க கம்பு பயிரை சரியான நேரத்துல தான் போட்டிருக்கோம்னு சொல்லு. ஏன் பிள்ளை, நீங்க மட்டும் லாபம் எடுத்தா போதுமா? மச்சான் வரட்டும், அவரோட கலந்து பேசி நாங்க என்ன சிறுதானியம் போடலான்னு முடிவு எடுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை கேட்க உன் வீட்டுக்கு வந்துடுறேன். என்னை விட்டுட்டு நிகழ்ச்சியை கேட்டுறாத. ஆகட்டும் வள்ளி, 2 பேரும் சேர்ந்தே நிகழ்ச்சியை கேட்போம். அதில் சொல்கிற தகவல்களை 2 பேரும் சேர்ந்தே பயன்படுத்திக்குவோம். பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு. கொண்ட கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு. என்ன கவலை இங்கே பாரு, ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. என்ன கவலை இங்கே பாரு, ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள். கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்பயிர் இல்லம். பருத்தி நெல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர்.
மருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ டிராக்டர். கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். பயிர் வளர்ச்சிக்கான வினையூக்கிகள். பயிர் வினையூக்கிகள் இயற்கை முறையில் நுண்ணுயிரிகள், தாவரம் மற்றும் விலங்கின கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் கலவையாகும். இவை பயிர்களின் வளர்ச்சிக்கும் நோய் மற்றும் பூச்சிகளின் பாதிப்பிலிருந்து பயிர்களை பாதுகாக்கவும் பயன்படுகிறது. வினையூக்கிகளை நொதித்தல், நீராய்வு பகுப்பு முறையில் தயார் செய்யலாம். இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் வினையூக்கிகள் பயன்படக்கூடிய நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை மண்ணில் அதிகப்பட்டு மண்ணின் வளம் இயற்கை முறையில் பாதுகாக்கப்படுகிறது. வினையூக்கிகளின் பயன்கள் மற்றும் இவற்றால் விளைச்சலில் ஏற்படும் மாற்றங்களை தெரிந்து கொள்ளலாம். பயிர்களின் தரமானது உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. பழங்களின் அளவு, விளைச்சல், பாக்டீரியா மற்றும் பூஞ்சை நோய்களுக்கான எதிர்ப்பு திறன், வண்ணங்கள், வடிவங்கள், கெட்டித்தன்மை, வைட்டமின்கள் மற்றும் சத்துப் பொருட்களை பொறுத்து தரம் வேறுபடுகிறது. மண்ணின் தன்மை, உப்புத்தன்மை, கார அமிலத்தன்மை, அதிக மற்றும் குறைந்த வெப்பம், வறட்சி மற்றும் சுற்றுச்சூழல் மாசு போன்ற காரணிகளின் மூலமும் பயிர் வளர்ச்சி மற்றும் விளைச்சல் பாதிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு ஏதுவாக இல்லாத காரணிகளால் விளைச்சலும் மண்ணின் வளமும் பாதிக்கப்படுகிறது. பாக்டீரியா, பூஞ்சைகள் மற்றும் இதர நுண்ணுயிரிகளால் ஏற்படும் பாதிப்புகள் விளைச்சலை பாதிக்கும்போது செயற்கை ரசாயன உரங்களை விடுத்து இயற்கையில் கிடைக்கும் பொருட்களை வைத்து தீர்வு காண முயல்கிறோம். உணவுச் சங்கிலியின் உயர்நிலையில் இருக்கும் மனித இனத்திற்கு பூச்சிக்கொல்லி மற்றும் ரசாயன உரங்களால் நொதிகளில் பாதிப்பும், புரத உற்பத்தி மற்றும் வைட்டமின்கள் எடுத்துக்கொள்ளும் தன்மையிலும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் வினையூக்கிகளால் தழை, மணி, சாம்பல் சத்துக்களை எடுத்துக்கொள்ளும் அளவு அதிகரிக்கப்பட்டு பயிரின் வளர்ச்சி அதிகரிக்கிறது. பயிர் வினையூக்கிகள் ஓர் இயற்கை இடுபொருளாகும். இது பயிர் வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் நிலைகளை தாங்கி வளரவும் உதவுகிறது. பயிர் வினையூக்கி என்பது ஓர் இயற்கை பொருளாவதால் இவை பயிர்களுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் பயிர் வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. நொதிகள், புரதங்கள், அமினோ அமிலங்கள், நுண்ணூட்டச்சத்து பொருட்கள் ஆகியன பயிர் வினையூக்கிகளாக பயன்படுகின்றன. பயிர் வினையூக்கிகள் மண்ணில் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. மண்ணில் உள்ள அங்கக கழிவுகளை மக்கச் செய்து மண்ணின் வளத்தை மேம்படுத்துகிறது. வினையூக்கிகள் என்பது உயிர் உரங்கள். இவை சத்துக்களை நேரடியாக பயிர்களுக்கு வழங்குபவை ஆகும். வளர்சிதை மாற்றங்களுக்கு உதவி சத்துக்களை பயிர் வளர்ச்சிக்கு ஏதுவாக மாற்றும் பொருளாக இருக்கின்றது. இயற்கை பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் ரோஸ்மேரி எண்ணெய் தக்காளி பயிர்களின் வளர்ச்சியை அதிகரிக்கிறது. இது தாவர மற்றும் விலங்கின வினையூக்கிகள், வேதியியல் மற்றும் நொதித்தல் முறை மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த பொருட்கள் பெப்டைடு மற்றும் அமினோ அமிலங்களின் கலவையாகும். இத்தகைய இயற்கையில் கிடைக்கும் வினையூக்கிகள் சுற்றுச்சூழலுக்கு நண்பனாக செயல்படுகின்றன. ஆக்சிஜனேற்ற முறையில் சிதைவுறும் பொருட்களும் சிறந்த வினையூக்கிகளாகும். நன்மை செய்யும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளிலிருந்து தயாரிக்கப்படும் வினையூக்கிகள் மற்றும் சோயாபீன் வேர் முடிச்சுகளிலிருந்து பெறப்பட்ட 276 பாக்டீரியா வகைகள் பூஞ்சைகளின் தாக்கத்திலிருந்து வேர்களை பாதுகாத்து பயிர் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. இவற்றை பயன்படுத்தும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பயிர் வினையூக்கிகள் மண்ணில் பொடியாகவோ திரவமாகவோ இடப்படுகின்றன. தழைச்சத்து அதிகம் கொண்ட பொருட்கள் மண்ணில் இடப்படுகின்றன. தாவர மற்றும் கடல் பாசிகளிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் பயிர்களின் மீது தெளிக்க பயன்படுகின்றன. பயிர் வினையூக்கிகள் நீரில் கலக்கப்பட்டு நீர் பாய்ச்சும் போது பயிர்களை சென்றடைகின்றன. துளிர்விடும் பருவத்தில் பயன்படுத்தப்படும் வினையூக்கிகள் அதிக வளர்ச்சியை அளிக்கின்றன. உவர்நிலம், வறட்சி, அதிக பனி போன்ற சமயங்களில் இவற்றை பயன்படுத்தும் போது இது போன்ற பாதகமான சூழ்நிலைகளை தாங்கி வளரும் தன்மையை பயிர்களுக்கு அளிக்கின்றன. இவ்வினையூக்கிகள் சாறுகளாகவும் பொடியாகவும் கிடைக்கின்றன. இவற்றை அதிக அளவில் பொடித்து தெளிக்கும் போது நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. பயிர் வினையூக்கிகள் விளைச்சலில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன? அறிவியல் ஆராய்ச்சிகளின் கருத்துப்படி பயிர் வினையூக்கிகள் விளைச்சலை அதிகப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. பல்விக், ஹியூமிக் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் பாக்கு சாகுபடியில் பயன்படுத்தும் போது பாக்கு கொட்டைகளின் உற்பத்தி 12 கிலோ அளவு அதிகமாக கிடைக்கப்பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. வெங்காயத்தில்
லிட்டருக்கு 100 மில்லி நாப்தலின் அசிட்டிக் அமிலம் 20% விளைச்சலை அதிகரித்துள்ளது. அமினோ அமிலம், வைட்டமின்கள், ஹியூமிக் அமிலம், அங்கக கார்பன் மற்றும் நொதிகள் கலந்த வினையூக்கிகள் மஞ்சள் மற்றும் கரும்பு, மிளகு வகைகளின் விளைச்சலை அதிகரித்துள்ளது. முருங்கை இலைகளின் சாறுடன் 0.5% துத்தநாக சல்பேட் மற்றும் 0.25% பொட்டாசியம் சல்பேட் கலந்த கலவை பயிர்களில் அதிக விளைச்சலை அளித்துள்ளது. ஹியூமிக் அமிலம் வெள்ளரிக்கு அளிக்கும் பொழுது வெள்ளரியின் நீளம் மற்றும் வளர்ச்சியில் 30% அதிகரிப்பது கண்டறியப்பட்டது. பயிர் வினையூக்கிகளின் உதவியால் மண்ணின் வளம் மேம்படுவதுடன் பயிர்களின் வளர்ச்சி, விளைச்சல் அதிகரிக்கிறது. பயிர்கள் சாதகமற்ற நிலைகளான வறட்சி, உப்புத்தன்மை ஆகியவற்றை தாங்கி வளரக்கூடிய அளவில் ஊட்டச்சத்தை பயிர்களுக்கு அளிக்கிறது. இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.